ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு 2.5 லைக்ஸை போட்டுங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த வயசானவரோட ரூமுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு பழமையான இடத்த பத்தி தான் அவரு சொல்றாரு. ரிலிக் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ், அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இவரு மத்தவங்க எல்லாருமே ஒரு ஏன்சியன்டான டூம் அங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல ரொம்ப பழமையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இத்தனைக்கும் இந்த ரிங் இருக்குல்ல, இது மாதிரியே ஏகப்பட்ட விஷயம் அங்க இருந்துச்சான். அங்க இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. உங்க போன இடம் ரொம்ப ஒரு பழமையான இடமா இருக்கு. அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால என்னோட உச்சத்தை என்னால அடைய முடியும். ஐயா பெரியவரு, அந்த ரூயின் அது எங்க இருக்கு? பிரச்சனையே அங்கதான் இருக்கு. நானு என் கூடயே சில பல ஆளுங்க தெரியாதனமா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது ஏதோ ஒரு மெக்கானிசம் ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அதனாலயே அந்த இடமும் தன்னால அழிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல லக்கிலி நானு என்னோட ஃப்ரெண்டு எப்படியும் அவங்க தப்பிச்சிட்டோம். அங்க இருக்கிற ரிலிக்ஸ் உனக்கு வேணும்னா கண்டிப்பா என்னால உதவ முடியும். ஆனா இது கேட்கிற நம்ம ஹீரோ அவங்க சொல்றான், ஆமா இது ரெடிகுலஸா இல்லையா? ஏன்னா நீங்க சூப்பர் பவர் ரிசர்ச்சரு, நான் அதை பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னன்னா எனக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, இது ரெடிகுலஸா இல்லையா? அங்க பெரியவரும் எதுக்காக இந்த விஷயத்த பண்றாரு அப்படின்னு இப்பதான் அங்க சொல்றாரு. சொல்லப்போனா இந்த கதை ஒரு மிகப்பெரிய கதை. நான் ரொம்ப எங்க இருக்கும் போது மணி மேலேயும் பவர் மேலேயும் அப்சஸ்டா இருந்தேன். அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன்னா, அப்சல்யூட்டான பவர், சூப்பர் பவர்ஸ், இது ரெண்டுமே தான் எல்லாத்தையுமே நம்ம பேக்கெட்ல வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அவருக்காக நான் அந்த டைம்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். எதை பத்தியுமே நான் யோசிக்கல. கடைசியில என்னோட உடம்பு மேலேயே நான் ரிசர்ச் பண்ணேன். ஆனா நிலைமை மோசமா தான் ஆச்சு. நான் பவர்ஸ்ல ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு அப்பதான் அங்க தெரிஞ்சது. அதனால நிறைய பேரை தாக்கி அங்க கொல்ற மாதிரியும் வச்சு அன்னைக்கு என்னதான் பவர் அடைஞ்சோ எனக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒரு வகையில தப்பு பண்றோன்னு. அதனாலேயே நான் ஒரு கிரீடியான மேனா இல்லாம இந்த பவருக்கு பின்னாடி இருக்க ரிஸ்க், இந்த பவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணின்னு இருக்கேன். அன்னைக்கு பண்ண தப்பால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு செகண்ட் அன்னைக்கு நரகத்தையே பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இப்போவும் எனக்கு பயமா இருக்கு. இந்த சூப்பர் பவர்ஸ்னால நம்ம டியானுக்கு இதனால ஏதாச்சும் ஆயிடுமான்னு. ஏன்னா நான் எங்க இருக்கும் போது இதே மாதிரி தான் நானும் பவர்ஸ்னு மிஸ்டேக் பண்ணேன். அதனால என்னோட பேரனியும் நான் அதே மிஸ்டேக் பண்ண விட மாட்டேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான் இந்த பவர்ஸை பத்தியும் இந்த ஏன்சியன்டான விஷயங்களை பத்தியும் நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். அங்க இதெல்லாம் கேட்குற நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, இது ஒரு வகையில கல்டிவேஷன் மாதிரி தான் உனக்கு தெரியுது. நான் ரொம்ப அதிகமான அளவுல நம்ம கல்டிவேட் பண்ணும்போது அந்த இடத்துல கண்ட்ரோல் இழந்து நம்ம ஒரு டீமன் ஸ்பிரிட்டால பொசஸ் செய்யப்படுவோம். அந்த மாதிரி தான் சூப்பர் பவர்ஸோட இன்டேக் அதிகமா இருந்தா இந்த மாதிரி விஷயம் ஏற்படுது. அதனால தான் நம்ம வேங் இங்க ஒத்துக்கினாரு. அதனால தான் நம்ம ஹீரோக்கு எதுவா இருந்தாலும் உதவி பண்றேன் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்காரு. எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த பழமையான ரூயின் அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா மீதி விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். சீன் அப்படியே சாங்கோட அப்பாவை நோக்கி போகுது. அந்த இடத்துல சாங்கும் ஓடி கேட்குறான், அப்பா நான் சொன்ன விஷயம் எப்படி போச்சு? அந்த பையனுக்கு நீங்க யாருன்னு காட்டினீங்களே, ஆனா அந்த இடம் முழுக்க ஏன்னு தெரியல அங்க கலைஞ்சிருக்கு, பாட்டெல்லாம் உடஞ்சிருக்கு. ஏதோ சண்டை ஏற்பட்ட மாதிரி இருக்குமா? உடனே அங்க சாங் யோசிக்கிறான், இவங்க இப்படிதான் இந்த வாட்டி எந்த கேங் கூட சண்டை போட்டிருக்காங்களோ, இடமே ரொம்ப நாசமா இருக்கு. ஆனா சாங்கோட அப்பா திரும்பும் போது அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். சாங் அப்பாவோட மூஞ்சும் அங்க அப்படி வீங்கி இருக்கு. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறாரு, மரியாதையா ஓடி போயிடு, எல்லாமே உன்னால தாண்டா ஆச்சு பைத்தியம். அப்பா என்ன ஆச்சு? அப்பா எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? எதுக்காகவா? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இங்க என்ன இருக்கும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டியான் வந்திருப்பான். ஏன்னா சாங் லீய கொல்லணும் அப்படின்னு ஒரு பர்சன் அங்க அனுப்பியிருப்பான். அங்க சாங்கோட ஃபேமிலி தான் இதை பண்ணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் டியானுக்கும் அங்க தெரிஞ்சிருக்கும். அதனால தான் டியானே இறங்கி எல்லாரையுமே அடின்னு சும்மா பொழந்து காட்டியிருப்பான். அங்க சாங்கோட அப்பாக்கு எதுவுமே ஐடியாவும் இல்ல, ஏன்னா தப்பே பண்ணல. அப்படி இருக்கும் போது எதுக்காக இந்த கூ ஃபேமிலி வரணும், கும்முன்னு குத்தணும்னு கையில அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது இப்பதான் அங்க தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பையனை தொலை பண்ண ஒரு பர்சனை நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பர்சனால பிரச்சனை தான். ஆனா அதுக்குன்னு நம்மளால இவங்களை எதிர்த்து போராட முடியாது. அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை தேடு அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. சீன் அப்படியே யூனிவர்சிட்டியை நோக்கி வருது. அங்க லியோன் நந்து வரும்போது இப்பயும் ஜிசி யோசிக்கிறான், ஆமா மிஸ்டர் கு கூட என்ன பேசினாரு? உள்ள போகும்போது சீரியஸா உள்ள போனீங்க, வரும்போது அப்படி இல்ல, ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்தீங்க. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. ஏன்னா சீரியஸா போயிட்டு சந்தோஷமா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ
ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதானே. ஜிசி எப்படி யோசிக்கிறானா, ஜாங் இருக்கால இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் வெட்டிங்லாம் ஏற்படுற மாதிரி யோசிக்கிறா. ஒருவேளை அப்படி இருக்குமோ, இல்ல அப்படி இருக்க வாய்ப்பில்ல, அப்படி நடக்கும் நடக்காது. ரீசன் நீ என்னையும் எங்க அம்மாவையும் அப்படியே விட்டு போயிட மாட்டல. அங்க இது கேட்கிற நம்ம ஹீரோவா, என்னதான் இவ சொல்ல ட்ரீ பண்றா அப்படின்னு தான் யோசனை இருக்கான். அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், லீசன். யாருன்னு பார்த்தா சாங் தான். சாங்கும் ரொம்ப கோவமா அங்க வரான். அங்க இத பாக்குற மத்தவங்களும் அங்க அப்படியே சைட்ல பேசுறாங்க. ரீசெண்டா லீசன் வழியா பயங்கரமா சாங் அடி வாங்கினா, அதனால நம்ம சாங் இங்க ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி சரி நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நல்ல ஷோ கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்படின்னு எல்லாருமே அங்க ரொம்ப ஆர்வமா இருக்க. ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற. அங்க அவங்க எல்லாருமே அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டுறாங்க. அதான் லீசங், நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்க தெரியாதனமா அன்னைக்கு அப்படி பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் நாங்க அப்படி பண்ண மாட்டோம். அங்க இதை பாக்குற ஒருத்தங்களும் என்னடா இது, நம்ம எதிர்பார்த்தது ஏதோ ஆனா இங்க நடக்கிறது எதுவா இருக்கு அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா லீ போகும்போதே, ஹேய் மரியாதையா ஓடி போயிடுங்க. அதே மாதிரி என் கிட்டயும் இல்ல ஜிசி கிட்டயும் திரும்பவும் நெருங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இப்படி இவங்க 2 பேரும் போகும்போது ஜிசிக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை பார்த்து ஏன் தெரியல அவ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஜிசி என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஒன்னும் இல்ல, கிளாஸுக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போகலாம். அப்புறம் யாரோட மெசேஜ் அப்படின்னு பார்த்தா டாங் ஃபேங் அப்படின்னு ஒரு பர்சனோட மெசேஜா இருக்கு. அங்க மெசேஜ்லயும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நம்ம ஏன் சாட்டர்டே மீட் பண்ணக்கூடாது இப்படின்னு தான் அங்க போட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேடியம்ல அங்க கல்டிவேட் பண்ணிருக்கான். அங்க ஒரு 3 பேரும் நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஏன் தெரியல நம்ம ஹீரோ ஆனா இந்த இடத்துக்கு இந்த மாதிரி தியானம் பண்ற மாதிரி உட்காந்துக்கிறான் மோஷன்லெஸ்ஸா. ஒருவேளை அவன் சிக்கா இருப்பானோ, எதுக்காக வித்தியாசமா இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. அட கம்முன்னு இருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல நம்ம சாங் அவன் என்ன பண்ணான்னு, அதனால நம்மள ஏதாச்சும் பண்ற போறான். ஆனா நம்ம ஹீரோவோட கல்டிவேஷனுக்கான அந்த ப்ரெஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியே பரவ ஆரம்பிக்க அவங்க மேல பட்டவனே திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களால சுத்தமா அங்க நகர முடியல. ஆமா என்ன இது, எதனால என்னோட காலை சுத்தமா அசைக்க முடியல, ஏதோ என்னோட காலே உறைஞ்ச மாதிரி இருக்கு. அங்க இப்படி இவங்க கத்தின்னு இருக்க இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் அங்க கேக்குது. அப்புறம் தான் புரியுது இவனோட ஆரா அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால இவங்க உறைஞ்சு போயிட்டாங்கன்னு. கையால அந்த ஆராவை ரிலீஸ் பண்ணி விட இப்பதான் அவங்களுக்கு ஃப்ரீயான மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இது ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. இதனால அவங்க எல்லாருமே அங்க தெச்சுக்கின்னு ஓடி போறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், QI ரிஃபைனிங்ல லெவல் 7க்கு இப்போ வந்துட்டான். இன்னமும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு லேண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், அதனால சீக்கிரமா நல்ல பீக்க அடைய முடியும். மிஸ்டர் குவாலா அந்த மாதிரி இடம் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தான் யோசனை இருக்கான். திடீர்னு ஆன்டி லூ அங்க கால் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னா ஜிசியோட அப்பா வந்துட்டு ஜிசிய கொண்டு போயிட்டாரு. ஆண்டி அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தெரியுமா? அந்த லொகேஷனும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. சீன்ல போற வழியில அப்பாவும், ஹேய் நீ ஒரு நல்ல டாட்டரா, நான் சொல்ற விஷயத்த கேட்கணும் என்ன கேக்குற ஜிசியும், அப்பா இதுதான் கடைசி முறை, இதுக்கு மேலேயும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இதுக்கு மேல நீங்க எனக்கு ஃபாதர் இல்ல, அதே டைம்ல நானும் உங்களுக்கு டாட்டர் இல்ல. ஜிசி என்ன நீ ஹார்ட்லெஸ்ஸா இருக்க, நான் சொன்ன மாதிரியே ஃபியூச்சர்ல தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. சரி ஜிசி வந்த வேலையை நீ முச்சு விடு போ இப்படின்னு அங்க உள்ள போறா. உள்ள அந்த டாங் ஃபேங் அந்த பையன் இருக்கான். ஜிசி ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இந்த பையன் இருக்கான்ல இவன் வேற ஒரு குரூப்போட ஒரு பெரிய ஆளோட பையன் போல, அதனால தான் அப்பாவும் இந்த பையன் கிட்ட கோத்து விட்டு நிறைய விஷயத்த இவன் மூலமா அடையலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அங்க லொகேஷனே அங்க தெரிய வருது. அந்த ஹோட்டலுக்கு வந்தா ஏகப்பட்ட ஆளுங்க அங்க தடுக்கிறாங்க. சார் இந்த மாதிரி உங்களால போக முடியாது, ஏன்னா இந்த இடம் இருக்குல்ல டெம்பரவரியா பப்ளிக்கு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, சொன்னா கேளுங்க. சரி ஜிசி எங்க இருக்கா? இவரு கேக்குறபடி பார்த்தா அங்க டாங் ஃபேங் இதுக்கு முன்னாடி ஜிசிக்காக வெயிட் பண்ணாரு. அந்த பொண்ணை பத்தி தான் இந்த ஆளு கேக்குறானோ. இந்த மாதிரி நேரத்துல டாங் ஃபேங்க டிஸ்டர்ப் பண்ண நான் விட மாட்டேன். கண்டிப்பா இந்த பர்சனை உள்ள விடக்கூடாது. சார் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வேறமா பேரை கேட்டு ஒண்டி ஹோட்டலுக்குள்ள போற மாதிரிலாம் இந்த ஹோட்டலை கட்டவே இல்லை, அதனால நீங்க போறது நல்ல விஷயமா இருக்கும், வெளியில போங்க. கொஞ்சம் தள்ளுறியா சார்? நீங்க இப்படி கேட்கலன்னா வயலன்ஸை நாங்க கையில எடுக்கிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு ஏகப்பட்ட பொருளை வச்சு அங்க தாக்குறதுக்கு வராங்க. ஆனா நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு டிஃபென்சிவ் பேரியர் இருக்கு, அதனால அவனுக்கு எதுவுமே ஆகல. அடுத்த செகண்டே அங்க பவரை வெளிப்பத்த எல்லாருமே பறந்து போய் விடுறாங்க. ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எங்க ஹோட்டலுக்கே வந்துட்டு இந்த மாதிரி நீ பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்கியா? உனக்கு தெரியாது அவருக்கிட்ட பிரச்சனையை உருவாக்குனா என்ன ஆகும்னு. ஜிசி எங்க இப்படி இவங்க பேசும்போது கரெக்டா அங்க சாங்கோட அப்பா வராரு. அங்க அவரும் உள்ளதான்
இருந்தாரு போல. ஆமா, இங்க என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி கெஸ்ட் இருக்கும்போது இப்படி நீங்க சத்த போட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, இந்த பர்சன் இருக்கால, இவன் தான் பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்கான். யோ தம்பி, எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்க? பின்னாடி அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அடி வாங்கினது அப்படி. அங்க இன்னுமா ஒரு பேசலான்னு போவாரு. ஆனா அதுக்குள்ள அசிஸ்டன்ட்டோ, லீடரு கொஞ்சோண்டு இருங்க, அவன் இருக்கால, இந்த பையன் தான் லீசானே. இது கேக்குறா அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அட பிரதர் லீசன், நீங்களா இது? நீங்க தான் அப்படின்னு எனக்கு சரியா ரெக்கக்னைஸ் ஆகல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது நீங்க தானே. ஏன்னா மன்னிச்சிருங்க, ஸ்டார்டிங்ல ஏதோ நான் அப்படியும் இப்படியும் பேசியிருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க தப்பா ஏத்துக்க வேணாம். இது நம்ம ஹோட்டலு, அதனால நீங்க தாராளமா உள்ள போகலாம். சரி, உங்களுக்கு ஜிசியை பத்தி தெரியுமா? ஜிசி இங்க வந்தாலா? ஜிசி அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தான் பின்னாடி அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு யங் லேடிய டாங் ஃபேங் இன்வைட் பண்ணா. அந்த பொண்ணு தான் ஜிசியை தேடி தான் லீவ் வந்திருக்கான். இதனால எல்லார்கிட்டயும் அவரு சொல்றாரு, நம்ம லீசி எங்க இருக்கா அப்படின்னு நீங்க வந்து காட்டுங்க. அங்க போகும்போதே அசிஸ்டன்ட் கேக்குறான், ஆமா இப்ப அவனை போக விட்டீங்க, நான் டாங் ஃபேங் கிட்ட என்ன சொல்ல முடியும்? டாங் ஃபேங் ஒன்னும் முக்கியம் இல்ல, ஏன்னா இப்போ பிரச்சனையே நம்ம உள்ள போகவில்லைன்னா கு ஃபேமிலி கிட்ட நம்ம மாட்டிப்போம். அப்படி நம்ம போக விட்டா டாங் ஃபேங் அந்த ஆளு கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம். சரி, இப்போ வேற வழி இல்ல, கு ஃபேமிலி கிட்ட பகைய உருவாக்க முடியாது, அதனால போறதே நல்ல விஷயமா இருக்கும். அதனால போ, சீக்கிரமா கு ஃபேமிலி கிட்ட சொல்லு நம்ம ஹீரோ ஜிசியை தேடி டாங் ஃபேங் கிட்ட வந்திருக்கானு. ஏன்னா கு ஃபேமிலியோட சப்போர்ட் கொஞ்சமாச்சு இருந்தாதான் இங்க ஏதாச்சும் பண்ண முடியும். கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். சீன் அப்படியே ஜிசியோட அப்பாவை நோக்கி போகுது. அந்த இடத்துல ஆளும் அவங்க சொல்றான், ஜிசி நான் வந்து இப்போ உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமே, ஏன்னா நான் யோசிக்கல உன்னால கூட இந்த மாதிரி நல்ல விஷயம் ஏற்படும்னு. ஆனா அதுக்குன்னு அப்பாவை பிளேம் பண்ணாதம்மா. ஏன்னா எல்லாரையுமே பாருமா, ஒருத்தங்களும் மணி ஃபேம் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி தான் ஓடின்னு இருக்காங்க. அதனால ஜிசி இந்த பிஸ்னஸ் டீல் ஒண்டி பக்காவாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், உங்க அப்பாவால பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணு, இதை நான் முடிக்கிறதுக்கு உன்னை மொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குன்னு நான் பண்ற விஷயமோ தப்பான விஷயம் அப்படின்னு யோசிக்காத. இதன் மூலமா நீ டாங் ஃபேமிலிக்கு போற. இவன் நிறைய பொண்ணுங்களுக்கு டாங் ஃபேங்னா அவ்வளோ பிடிக்கும். எல்லாருமே டாங் ஃபேங் அடையணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் ஒரு கனவா இருந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி விஷயத்த ஏன் மூலமா நீ அடையறமா இப்படின்னு இவரு யோசனை இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வரான். அங்க லீய பார்த்தோன்னே முதல் விஷயமா லீய எப்படியாச்சும் தோத்தலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது இவன் தானு. ஏன்னா கடைசியா ஜிசியோட அம்மா அங்க சொல்லியிருப்பாங்க இவரு தான் கொண்டு போனாருன்னு. அதனாலேயே ஆளுக்கு தெரியும் இவன் தான் பின்னாடி இருக்கான்னு. அப்படியே கழுத்தை போச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அடே, நீ என்ன பண்ணின்னு இருக்க உனக்கு தெரியுதா? யோ, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லையா? யோசிக்கல, அந்தஸ்து பணம் இதுக்காக ஒரு சொந்த மகளையே விற்கிறதுக்கு நீ தயாரா இருக்கல? ஏய் வெறா, என்ன வெறா? ஐயோ, உன்னை என் கையால கொள்றது என் கையை தான் அழுக்காக்கும். அதனால மரியாதையா ஓடி போயிடு. அங்க ஏன் தெரியல, இப்பதான் ஜிசியோட அப்பாக்கும் அங்க ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். ஏதோ கம்ப்ளீட்டா வேற ஒத்தனமானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் டாங் ஃபேங்கும் அங்க வந்து ஜிசி கிட்ட அப்படி வளையறான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உனக்காக தான் நான் காத்து நின்றேன், நம்ம ஏன் ஒன்னாக கூடாது? இவன் அங்க கைய வைக்கலாம் அப்படின்னு வருவான். ஜிசிக்கு பிடிக்காது. கைய வைக்காத. என்ன ஜிசி, நீ வந்து எனக்கு சொந்தமாக போற. அப்படி இருக்கும் போது இப்படியெல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? அப்பா இங்க சும்மா உன்னை பார்க்க சொன்னாரு, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன், ஸோ நான் கிளம்புறேன். ஜிசி, என்ன ஜிசி அதுக்குள்ள போறியா? நான் ஒன்றும் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா ஒரு முறை உன்னோட அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நீ ஒண்டி இப்படியே ஒண்ணுமே பண்ணாம போயிட்டனா உங்க அப்பா உங்க அம்மாவை என்ன பண்ணுவாரு யோசி. ஜிசி இதனால பயங்கரமா கடுப்பாவரா. என்ன ஜிசி, நீ வா உக்காரு, நம்ம வந்து பேசலாம். இன்னமும் கொஞ்ச நேரம் என் கூட பேச மாட்டியா? சாரி ஜிசி, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நானா பிடிக்காதுன்னு. ஆனா என்ன பண்றது, நானே மானம் கெட்டவனா இருக்கேன். என்னால உன்னை இக்னோர் பண்ணாம இருக்க முடியாது. வா, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்காக என்கிட்ட ஒரு வைன் இருக்கு. இந்த வைனை நீ குடிச்சா இன்னமும் நல்லா இருக்கும் ஜிசி. வந்து இந்த வைனை ஒண்டி கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு ஒரு விதமா தான் ஆளு அந்த வைனை கொடுக்கறான். அந்த வைன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, என்னாச்சு? இவன் வந்து இந்த அளவுக்கு கைண்டா இருந்ததே இல்லையே, எதுக்காக இப்போ ரொம்ப கைண்டா இருக்க மாதிரிலாம் இவன் நடிக்கிறான்? ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, என்னால இங்க இருந்து போக முடியாது. என்ன நான் போனா எங்க அப்பாவால
இதனால எங்க அம்மாக்கு நிறையவே பிரச்சனை வரும். இன்னொரு சைடு டாங் ஃபேங்கும் யோசிக்கிறான், ஒன்ஸ் நீ இந்த ஒயினை குடிச்சிட்டாலே போதும், நீ ஆட்டோமேட்டிக்கா என்னை விரும்ப ஆரம்பிச்சிருவ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது. பிளாக் மார்க்கெட்ல இருந்து உனக்காக ஸ்பெஷலா நான் வாங்கிட்டு வந்தேன். சீக்கிரம் ஜிசி, சீக்கிரமா குடி, உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். ஆனா இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு அந்த டோரும் அப்படி உடையுது. டாங் ஃபேங் ரொம்ப கடுப்பாகிறான். யாருக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். அப்புறம் நல்லா பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்திருக்கான். நான் இங்க எதுக்கு வந்தேனா, ஜிசிய திரும்ப கொண்டு போகணும்னு வந்திருக்கேன். அட லீசன், நீ ஏன் வந்துட்டியா? இந்த சைடு லீசனா அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். லீசன் கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கு, அவன் அவைக்கன் ஆயிட்டான், அதை பத்திலாம் ஆளுக்கு அங்க தெரியாது. அதனால இன்னமும் நம்ம லீசனா ஒரு முட்டாள் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க ஆளும் கத்த ஆரம்பிக்கிறான், ஹேய் தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் நடுல வந்துட்டேன், எந்தா ஏந்து போ இப்படின்னு ஒரு பயங்கரமான பவரோட ஒரு பஞ்ச் அவன் கொடுக்கலான்னு வரான். ஜிசி கொஞ்சம் பயப்படுறான். ஆனா நம்ம ஹீரோ ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் அங்க உருவாக்கிட்டான். கொடுத்த பஞ்சில் அங்க எதுவுமே ஆகல. அந்த ப்ரொடெக்டிவ் பேரியர்ல இருந்து ஒரு ஆறாவண்டி தான் பரவுது. அதுக்கே ஆளு பறந்து போறான். அவனோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிது. இங்க என்னதான் நடக்குது? எப்படி இந்த லீசன் இந்த அளவுக்கு பலசாலியாமானா? இதுக்கு மேலேயும் எங்க ஃபேமிலி மேல கைய வைக்கிறது ஏதாச்சும் பண்றது பார்த்தானு வச்சுக்குவேன், மொத்தமா முச்ச விட்டுருவேன் இப்படின்னு ஒரு பாம் அட்டாக் அவன் பண்றான். அங்க அத்த செகண்டே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். ஆனா டாங் ஃபேங்க யாரோ ஒருத்தங்க அங்க காப்பாத்துறாங்க. கையில ஒரு ஷீல்டும் இருக்கு. அந்த ஷீல்டுனால டாங் ஃபேங்க்கு எதுவுமே ஆகல. இவன் லெவல் 9 எபிலிட்டி யூசர். டாங் ஃபேங்கோட பாடி கார்டு காங் மாஸ்டர். இந்த மாதிரி இவனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த இடம் வந்து உங்களுக்கு சேஃபா இருக்காது, நீங்க இந்த இடத்த விட்டு போனா நல்லா இருக்கும், நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். இல்ல, இந்த மாதிரி அவன் பண்ண வேலைக்கு நான் ஒன்னும் அவனை விட மாட்டேன். என்னோட இதயம் பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது. அவனை வந்து நான் கொல்லாம விட மாட்டேன். நானே என் கையால அவனை கொல்லணும். அவ்வளவுதானே மாஸ்டர், இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷயத்த நானே உங்களுக்காக பண்றேன். அவங்களோட பவரை பத்தி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அவனால அவனோட கைய எப்படி வேணாலும் மாத்த முடியுது. அதாவது ஒரு ஷீல்டு, கன்னு இந்த மாதிரி. அதனால இது என்ன QI ரீஃபைனிங்கோட பீக்கா இல்ல மெட்டாலிக்கோட பீக்கா அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். சரி ஏதோ ஒன்று, ஹேய் எனக்கு நான் 2 வாய்ப்பை தரேன். ஆனால் இது கேட்குற அந்த பர்சனும், தம்பி நீ வந்து ரொம்ப அரகண்டா இருக்க, வந்ததும் இல்லாமல் என்னோட யங் மாஸ்டரை பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்க. இப்போ என்னன்னா எனக்கு சான்ஸை தரியா? நீ பண்ண வேலைக்கு யங் மாஸ்டர் ரொம்ப கடுப்பாக இருக்காரு. உன்னோட கதையை மொத்தமாக நானே முச்ச வரேன். அத்த செகண்டே காங்கோட கையும் அப்படியே கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அங்கே ஆளும் அத்த செகண்டே கன்னா அப்படின்னா நாங்கள் சுட ஆரம்பிக்கிறான். எல்லா புல்லட்டும் அப்படி ஹீரோ மேலே வரலான்னு வருமா? ஆனால் நம்ம ஹீரோவோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆளு ஒரு சில செகண்ட்ல அங்க தப்பிக்கிறான். தப்பிச்சவனே டைரக்டா ஒரு பஞ்ச் விடுறான். அந்த பஞ்சோட இம்பாக்ட்ல அப்படியே அவன் பின்னாடி போறான். ஆனா அப்பயும் காங் விடுற மாதிரி இல்ல, கைய கத்தியா மாத்திட்டு பயங்கர வேகமா குத்துறதுக்கு வரான். ஆனா லீ அப்படியே பிடிச்சு தரையிலேயே பயங்கரமா தூக்கி அடிக்கிறான். ஆனா அப்பயும் ஆளு நிக்கிற மாதிரி இல்ல, வாயில கண்ணை வர வச்சு பயங்கரமா டொப்பு 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 நாங்க சொல்றான். அதுவும் லீயோட முகத்துல படலான்னு போகும். ஆனா கையாலேயே வெறுமா புல்லட்ஸ் அப்படி பிடிக்கிறான். என்ன இது, புல்லட்ஸ இவனால கையில பிடிக்க முடியுதா? இதுவும் என்ன சூப்பர் பவரா? வந்து இவனோட சூப்பர் பவர் என்ன ஸ்பீடா? ஆனா லீ அங்க விடாம பயங்கரமா ஒரு உதைக்கிறான். அங்க மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. காங் அதுக்குள்ள ஆர்மரால உடம்ப கவர் பண்ணிடுறான். அந்த இடமே தரமட்டமா அழியுது. காங்கு இன்னமும் புரியல. ஆமா அவனோட பவர் அது வந்து என்ன ஸ்பீட் டைப்பா இல்ல பவர் டைப்பா என்ன நீ தெரியலையே. ஏன்னா அவன் அடிக்கிற ஒரு அடியும் அப்படியே தரையை கிழிச்சுன்னு போற மாதிரி இருக்கு. இல்லனா இப்படி இருக்கும், அதாவது 2 எபிலிட்டியுமே அவன் பொசஸ் பண்ணிருக்கலாம், ஸ்பீடு பவர் இந்த மாதிரி. இதனால கொஞ்சம் பின்னாடி போயிட்டு லேசரை வச்சு அவன் தாக்குறதுக்கு ட்ரை பண்றான். லீயோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. பின்னாடி வந்து ஒரே உதையில பறக்க விட்டுறான். அத்த செகண்டே ஒரு ஸ்பெல்ல ஒண்டிதான் போறான். ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். டேங்கோட அப்பா அங்க பயந்து போயிடறாரு. அங்க லீ தான் இதை பண்றான் அப்படின்னு அங்க தெரியுது. இன்னொரு சைடு அட்டாக்ல இருந்து எப்படியோ கேங் தப்பிச்சிட்டான். அங்க லீ கிட்ட கேக்குறான், ஆமா உன்னோட சூப்பர் பவர் அது வந்து எப்படிப்பட்டது? இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும், உன்னோட பவர்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அங்க இது கேட்டு கடுப்பாயிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை எடுக்கிறான். நான் டாங் ஃபேமிலிக்காக எதையும் பண்ணுவேன், ஏன்னா அவங்க வந்து நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது நானும் அவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணணும், என்னதான் ஆனாலும் டாஸ்கை வந்து நான் முடிக்கணும் இப்படின்னு அந்த இன்ஜெக்ஷனை அவன் குத்துறான். இது எப்படிப்பட்ட இன்ஜெக்ஷன்னா ஷார்ட் டைம்ல பெரிய அளவுல பவரை வந்து கொடுக்கும். டிராபேக் என்னன்னா லைஃப் எனர்ஜியை இது குறைக்கும். அதுதான் பிரச்சனையே. இதை அவன் குத்துனோனே அவனோட உடம்பே அப்படியே வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான பவர் அப்படியே அவனோட உடம்புல
ஃபுல்லா ரேடியேட் ஆகுது. இந்த பவர் என்ன, இது ஸ்பிரிச்சுவல் பவர் மாதிரி இருக்கு. அவனோட பவர் அது வந்து ஸ்கை ராக்கெட் ஆயின்னு இருக்கு. இது அப்படியே பாக்குறதுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அங்க ஆளு விடாம கன்னு லேசர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவன் சொல்றான். அதுவும் அப்படி ஷீல்டு மேல பட முன்ன இருந்ததை விட இந்த அட்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. லியோட ஷீல்டு லைட்டா அங்க கிராக் ஆகும். இதுக்கு மேல விட்டு வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சோட கொண்டிதான் போறான். அடுத்த செகண்டே அந்த 3 தலையோட இருக்கிற பீஸ்டும் பாக்குற ஆளு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆமா என்ன இது, நீ என்ன ஒரு சமனரா, உன்னால மான்ஸ்டர்ஸை சமன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எபிலிட்டி உன் கிட்ட இருக்கா? உடனே அவன் கையில ஏகப்பட்ட பாம்ஸ் வர வச்சு டப்புன்னு அந்த பீஸ்ட் மேல தூக்கி அடிக்கிறான். ஆனா அப்பயும் அதுங்க சாவற மாதிரி இல்ல. அட் டைம்ல பெரிய பெரிய கன்ஸை வர வச்சு பயங்கரமா தாக்குறான். அப்பயும் அதுக்கு எதுவுமே ஆகல. அது கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஆறா வெளிப்படும். அந்த பவர்னாலேயே நிலமா மோசமாகும். லியோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஸ்வாடை வச்சு பின்னாடி தாக்கிறான். ஒரு பழங்கால ஸ்வாட் ஸ்டைலு, அதாவது மனசுல யோசிச்சா போதும் இந்த ஸ்வாட் அப்பியர் ஆகும். அந்த மாதிரி ஸ்வாட் ஸ்டைலு. இது மூலமா ஈவன் உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸை கூட அவனால வெட்ட முடியும். ஏன் இத்தனைக்கும் ஹார்ட்டி அவனால கட் பண்ண முடியும். அதே விஷயம் தான் இப்போ காங்கும் ஏற்பட்டிருக்கு. ஆளோட கதையும் அங்கேயே முடியுது. இந்த உலகத்துல சூப்பர் பவர்ஸ் அதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா கல்டிவேஷன், இம்மார்டிலிட்டி இதுக்கு எண்டே இல்ல. அதுதான் இருக்கிறதுலே கிரேட் இப்படின்னு ஆளு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.